நேயர்களே, ஒரு வழியாக இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இது எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம் மேச்சேரிக்கு அந்தாண்ட ஒரு 10 கிலோமீட்டரில் உப்பு பள்ளத்துக்கு பக்கத்தில் செந்தூர் முருகன் ஆலயம் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து மூலிகை மரங்கள், மூலிகை செடிகள் அதிகமாக இருக்குது. நம்ம வந்த சகனம் நல்ல சகனமாக இருக்குது. சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க, பார்க்கலாம். ஐயா வணக்கங்க, என் பேர் கோபிநாத்துங்க. நான் இந்த கோயிலை பற்றி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பக்தர்கள் வந்து நேரில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதை கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த கோயில் உருவான காலம், ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கு முறை நீங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆவலாக எதிர்பார்க்குறேங்க. அப்படியா? இந்த கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சொந்தமாக இது வந்து ஊர்லேயோ ஊருக்கார் பொதுவாக சேர்ந்து வைக்கல. இது வந்து சொந்தமாக நம்மளோட பட்டாவில் எங்கள் தாத்தா காலத்தில் முன்னோர்கள் இந்த இடத்துல கூம்பாட்டுறது, இந்த மாதிரி சாமி பார்க்குறது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிறகு வந்து எங்கள் ஐயா காலத்தில் யாரும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணத்தினால நம்ம குடும்பத்தில் ரொம்ப பாதிப்பாகி நம்ம எனக்கேன்னு வச்சுக்காங்களே. அடுத்த சொல்கிறேன், எனக்கு டைம் சரியில்லை, நிறையா லாஸு. அதனால் என்னான்னு போய் ஒரு இடத்துல பார்த்தோம். பார்க்கும்போது இந்த இடத்துல சாமி இருக்குதுப்பா, நீ அதை எடுத்து செஞ்சினா தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம இதை எடுத்து செய்ய ஆரம்பித்தோம். 40 வருஷமாக நல்லா போயிட்டுருக்குது. மக்கள் நிறைய தேடி வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் சிலை வடிவமைச்சிருக்கு. அதனுடைய உயரம் எத்தனை அடிங்க? 2.25 அடி. ஃபுல்லாகவே மூலிகை, 19 கிலோ மூலிகைங்க. அதாவது இது கற்களால் செய்யப்பட்ட சிலைகள் இல்லைங்க. கல், மண், மணல் இதெல்லாம் எதுவும் சிமெண்ட் இதெல்லாம் இல்லை, சுத்தமாக மூலிகை. நவபாசானம் வந்து 1.5 கிலோ நவபாசானமும் வந்து 19 கிலோ மூலிகையும் சேர்த்து செய்யப்பட்டிருக்குது. நம்ம கையாலேயே செஞ்சுருக்கோம். இதில் இங்கே வந்து என்னென்ன குறைகள் நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு கோயில்களில் மாதம் வாமம் பண்ண மாட்டாங்க. அப்படி மீண்டும் வாமம் பண்ணனா, மாதம் தவறாமல் வாமம் பண்ணனா ஒரு நபருக்கு 500 ரூபா 200 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு வாமம் பண்ணுவாங்க. யாராவது வாமத்தில் கலந்துக்கிறீங்க, அது 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு, 100 ரூபா கொடுன்னு சொல்லி ஃபீஸ் வாங்கிட்டு உட்கார வைப்பாங்க. அவங்கள டோக்கன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே இல்லை. சென்ட்ரலாக தெய்வங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்கும், பணக்காரனாக இருந்தாலும் பணம் இல்லாதனாலும், வசதி இருக்கிறோம் வசதி இல்லாதவனுக்குலாம் தெய்வம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்று தான் தெய்வம். யார் வேணாலும் இந்த கோயிலுக்கு வரலாங்களா? யார் வேணாலும் வரலாம், எந்த தடைகளும் இல்லை. எந்த தடைகளும் இல்லை. எல்லாத்துக்கும் சாப்பாடு முழுமையாக வாமம் பண்ணுறது பிரி, அன்னதானம் பிரி, பாத்ரூம் வசதி பிரி, தங்கர வசதி பிரி சொல்லுவோம். இன்னும் வந்து இந்த மாதிரி வசதிகள்லாம் ஃப்ரீயாக பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு என்ன வசதி அப்படின்னா, ஒரு தொட்டி ஞாயிறு ஒரு வல்லூருட்டியே போய் ஒரு பூஜை பண்ணி 2000-3000 செலவு பண்ணி அது கொடுத்துறப்போ அங்கே போய் இங்கே போகணும்னு சொல்லி அவங்க கடைக்கு அடித்து 4 பூஜை பண்ணால் 4 இடத்துல பண்ண 8 இடத்துல பண்ணணும்னு சொல்லி எந்த இடத்துலையுமே திருமணம் நடக்கலைன்னு சொல்கிறது ஒரு குறை நிறையா இருக்குது. குழந்தை பாய்க்கிறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போனால் குழந்தை கிடைக்கல, எங்களுக்கே சலிச்சு போச்சுன்றாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் எந்த ஒரு காசையும் யாருக்கும் வாங்குறதில்ல. ஃப்ரீயாக செஞ்சு தரீங்க. ஃப்ரீயாக செஞ்சு தரோம். 3 மாதத்தில் 1 வருஷத்தில் உங்களுக்கு குழந்தையானா இந்த கோயிலுக்கு வா, இன்னும் வராது. சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது ஒருவேளை குழந்தை பாய்க்கு இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்களால இயன்ற உதவி வந்து செய்யலாங்களா? எல்லாமே செய்யலாம். என்ன தோணுதோ அதை செய்யலாங்களா? இல்லை இதுதான் செய்யணும்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது? அப்படிலாம் கிடையாது. ஒன்றால் முடிஞ்சால் ஒரே ஒரு கிலோ அரிசி தான் வாங்க முடியினாலும் ஒன்றாந்தாலும் நான் அதை குறை சொல்கிறது. எதை கொடுத்தாலும் சரி, எதை கொடுக்கலனாலும் சரி. ஆமாம், எல்லாத்தையும் சென்ட்ரலாக பொதுவாக தெய்வங்களுக்கு பொதுவாக வர கொடுக்கறதுக்கு தான் கோயில் வழிஞ்சு வாங்குறதுக்கு கோயில் இல்லை. சரி. அதனால மக்களாக பார்த்து இவர் ஆலயம் கட்டலாம்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கே வந்து யாரையும் நான் உதவி கேட்கல. நீங்களா இப்போ நேற்று கால் போட்டேன், ஒருத்தரே கொண்டு வந்து 50,000 கொடுத்தாரு. கிருஷ்ணகிரிலேருந்து தலைவர்னு சொல்லிட்டு அவர் ஒரு 50 மூட்டை சிமெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரா நேற்று சாமி மெட்ராஸில் கரிசங்கல் பூசாரி அவர் வந்து ஒரு 40 மூட்டை சிமெண்ட் எடுத்து கொடுக்குறேன். என் குழந்தைக்கு 8 வருஷம் குழந்தைல, இப்போ குழந்தையாச்சு எங்கே வந்துட்டு போய் அது வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு அவர் சொல்லிட்டு போனார் 40 மூட்டை சிமெண்ட் எடுத்து கொடுக்குறேன். இது மாதிரி ஒவ்வொருத்தரா செய்யறதுனால ஒழிஞ்சு நான் என்கிட்ட பணம் இல்லை, நான் யாரையும் கேட்கறதும் இல்லை. அதாவது வந்துங்க, இந்த கோயிலை ஆரம்ப காலத்தில் இவர் கட்டியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இப்போ கட்டுமானம் பண்ணி நடந்துட்டு இருக்குது. இங்கே வந்த பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறினதுனால
இந்த அதாவது சிமெண்ட்டு, கம்பி, செங்கல் இது போன்றது இப்போ வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, அதை வந்து சொல்கிறாரு. வேதங்கள் 4 வேதத்துலையுமே மாந்திரிகம் கலந்து தான் இருக்கும். கலந்துருக்கும். மாந்திரிகம் கலக்காமல் அது உயிர் நாடி வராது சிலைக்கு. சரிங்க. சிலைக்கு உயிர் கொடுக்கறதே வந்து ஐயருங்க கொடுத்துட்றாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுக்குள்ளே சக்கரை வச்சா தான் சிலை உயிராகும். இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு சிலை இருக்குது, அது என்ன சாமிங்க? அது வந்து முருகர் சிலை தான். அது மரத்தில் வேங்க மரத்தில் செஞ்சேன். மரத்திலேயே செஞ்சது. ஆமாம், இது மரம் வேங்க மரம். அது 5 பஞ்சலத்தில் செஞ்சது. அது மூலிகை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் விநாயகர் சிலை சொன்னீங்க இல்லைங்களா, அது அப்படியே பார்த்துட்டு வந்துடலாங்க. அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுமான பணிகள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அதையும் பார்க்கலாங்க. இதையாவது நான் பார்க்கலான்னு சொல்கிறேன்னா, யாராவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வழியாக இந்த கோயில் கட்டுறதுக்காக உதவலாம் இல்லைங்களா, அதுக்காக அப்படியே பாட்டு வந்துடலாங்க. குருவே குரு பிரம்மா நமக, குரு விஷ்ணு நமக, குரு தேவ நமக, குரு நமக, குரு சத்ய நமக. குரு பாதம் சரணம், என் குருவே பாதம் சரணம், என் குருவே பாதம் சரணம். சர்வமங்கலம் நித்யாய, சர்வகாரிய அனுகூலம் நித்யாய, செந்தூர் முருகநான்கரம் நித்யாய, செந்தூர் முருகா சுப்பிரமணியா, ஐம் கிரைம் க்ளீம் சௌம் சரணபதேவா சுப்பிரமணியா ஸ்வாஹா. ஓம் ஐம் கிரைம் க்ளீம் சௌம் சரணபதேவா சுப்பிரமணியா ஸ்வாஹா. செந்தூர் முருகா ஆயுள் ஆரோக்கிய ஆரோக்கிய குடும்ப ஆரோக்கிய தொழில் ஆரோக்கிய வியாபாரத்தி சோமங்கலின் தீர்க்கா சுசம் சமர்ப்பியாமே. ஹரி ஓம் நமோ நமக, சிவாய நமக, நம சிவாய நமக. சிவா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த இடத்த விட்டு நவுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்மளுக்கு பகவான் உக்காத இடம். இப்போ அதை இடிக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால் அதை அப்படியே நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ணுறோம், சைடில் காலம் போட்டு கட்டடத்தை விரிவு பண்ணி கோபுரம், மின் மண்டபம், கோயில் ஆலயம்னா எப்படி இருக்கணுங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு கோபுரமும் கட்டுறீங்க. ஆமாம், கோபுரம் கட்டுறோம். அதுதான் இந்த காலம் நிறுத்திருக்கிறோம். ஒரு நிமிஷம். வாங்க. வாங்க. வணக்கங்க. சொல்லுங்கள். இங்கெல்லாம் பில்லருக்கு தேவையான குழிகள் அமைக்கப்பட்டிருக்குது. இது எதுக்காகன்னு சொல்லி சொன்னீங்களா, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் இங்கே காமிங்க. இது வந்து கட்டட வேலைகள் வந்து புதுசாக செஞ்சிட்ருக்குறோம்ப. சரிங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த இடத்த விட்டு நவுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்மளுக்கு பகவான் உக்காத இடம். இந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை மேலே தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ள ஒரு காரமுள்ள இருந்துச்சு, அந்த முள் மேலே உட்காந்து வாக்கு சொல்லிட்டு இருந்தோம். அது இல்லை, அந்த முள் மேலே தான் கட்டணும், என்ன வேறு பக்கம் கட்டக்கூடாது, நவுத்தக்கூடாதுன்னு சொல்லிச்சு. சரிங்க. அதனால் அந்த பாறை மேலே நம்ம எந்த இடத்துல ஃபஸ்ட்டு பூம்பாடிட்டு வச்சுட்டுனாலும் தெரியும், அந்த இடத்துலையே மட்டும் அந்த பாறையை சேர்த்து பண்ணணும். இப்போ அதை இடிக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால் அதை அப்படியே நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ணுறோம், சைடில் காலம் போட்டு கட்டடத்தை விரிவு பண்ணி கோபுரம், மின் மண்டபம் எல்லாம் பிரதான சாஸ்திரப்படி கோயில் ஆலயம்னா எப்படி இருக்கணுங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு கோபுரமும் கட்டுறீங்க. ஆமாம், கோபுரம் கட்டுறோம். அதுதான் இந்த காலம் நிறுத்திருக்கிறோம். சரிங்க. இப்போ இதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு எல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்க. ஆமாங்க. எங்கேருந்து இதெல்லாம் வந்து நமக்கு உங்களாட்ட வரவங்க மக்கள் பார்த்து கொடுக்கறது தான். இறைவனுடைய அருள் முழுமையாக இருந்தால் எல்லாம் கிடைக்கும். இறைவனோட அருள் வந்து முழுமையாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும்.